யாராவது ஒரு சாங்கோட ப்ரோமோ வீடியோலாம் டிகோட் பண்ணி அதை பத்தி பேசுவாங்களா? கண்டிப்பா நான் பேசுவேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஒரு தரமான தலைவர் ஃபேன். நேத்து சரியா 6 மணிக்கு நம்ம லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல நம்ம தலைவரோட ஆக்டிங்ல தரமா உருவாகி இருக்க மூவி தான் கூலி. இந்த கூலி மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிக்கு டு வைவ் அப்படின்ற சாங்க ஒரு ப்ரோமோவா ரெடி பண்ணிட்டு நேத்து மதியம் ஷார்ப்பா 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் என்னடானா இந்த பாடல்களோட வரி எடுத்து நம்ம தனுஷ் குபேரா மூவியோட ஆடியோ லான்ச்ல ஒரு பயங்கரமான ஸ்பீச் கொடுத்துருப்பார்ல, அது கூட ஒன்று சேர்த்து தனுஷ் ஒரு பக்கம் கலாய்க்கிறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் என்னப்பா அனிருத் இதையா நைட்டு முழுக்க உட்காந்து ஓட்டிட்டு இருந்த, நீயும் வைபை கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணிருக்க, ஆனா வைபே பத்தலே அப்படின்ற மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட்டு காலையிலேயே நம்ம அனிருத்தை கலாச்சிட்டு இருந்தானுங்கன்னு தான் சொல்லணும். அவன் கிடக்குறான் இது நல்லா இருக்குன்ற மாதிரி. உண்மையாவே இந்த ஒரு சிக்கு டு வைப் சாங் வேற லெவல்னு தான் சொல்லணும். இப்பவே ஒரு 20 டைம்ஸுக்கு மேல ஓடி எல்லா லிரிக்ஸும் மைண்ட்ல செட் ஆயிருச்சு. இன்னும் எத்தனை டைம் வேணா கேட்கலாங்க. நீங்க இந்த சிக்கு டு வைப் சாங் கேட்டீங்களா? உங்களுக்கு வைபா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த சிக்கு டு வைப் வீடியோ சாங்கை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தலைவர் ஃபேன்ஸ் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சினிமா கண்டென்ட்ஸ் கூடவே சின்ன சின்ன ட்ரெண்டிங் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம ட்ரெண்டிங் குரல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்ததுமே இந்த சிக்கிட்டு அபிஷியல் மியூசிக் வீடியோல ஒரு பழைய ஃபேக்டரியை தான் காட்டுறாங்க. சிம்பிளா இவங்க இந்த கூலி மூவிக்கு போட்ட செட் ஒர்க் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா கூலி மூவியோட போஸ்டர்ல இருந்து நம்ம தலைவரோட போஸ்டர்ஸும் இருக்க மாதிரி காட்டுறாங்க. இங்க வைபே இல்லாம எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம அனிருத் கிட்ட நம்ம அறிவண்ணை கேட்க வைப் தானே இப்ப வரும் பாரு அப்படின்ற மாதிரி இங்க நம்ம டிஆர் சாரை காட்டுறாங்க. சீரியஸா இந்த ப்ரோமோட எண்டிங்ல நம்ம தலைவரோட ஸ்டெப்பை இங்க நம்ம டிஆர் போடுவாரு பாருங்க. சத்தியமா வேற லெவல் தாங்க சொல்லணும். இந்த மனுஷனுக்கும் வயசெல்லாம் ஆன மாதிரி இல்லைங்க, இன்னும் அதே எனர்ஜியோட அதே வைபோட தான் இருக்காரு. எனக்கு என்னன்னா இந்த ஒரு ஃபேக்டரிங்க, இது உண்மையான ஃபேக்டரியா இல்லை இந்த ஒரு ப்ரோமோக்காகவே இந்த ஒரு செட்டை போட்டாங்களா இல்லை இது இந்த மாதிரி மூவிக்கு போட்ட செட்டா அப்படின்றது தான் கன்ஃபியூஸாக இருக்கு. ஏன்னா நம்ம இந்த கூலிக்கான அந்த ஒரு பவர் ஹவுஸ் வைப் அதிலே பார்த்தோம்னா நிறைய ஃப்ரேமை டக்குன்னு காட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஃபேக்ட்ரி இருக்க மாதிரியான ஒரு ஃப்ரேமில் தான் நம்ம சத்யராஜ் சாரும் ரஜினி சாரும் இருக்க மாதிரி நம்ம பார்த்துருப்போம். மேபி அந்த ஃபேக்ட்ரி கூட இந்த ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. நம்ம அனிருத் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைவருக்கு எந்த பாட்டு போட்டாலும் தரமாக தான் போடுவார். ஏன்னா அனிருத் தயார் பண்ணாலே அது தரமாக தான் இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் கூட இந்த ப்ரோமோட ஆரம்பத்தில் அறிவண்ணனை காட்டினதும் ஒரு பயங்கரமான ரேப் போர்ஷன்லாம் இந்த ஒரு சிக்கு டு வைப்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தங்க. ஆனால் மற்ற அனிருத் சாங்கை கம்பேர் பண்ணுறப்போ இந்த சாங் ஒரு ஃபாஸ்ட்டாலாம் இல்லாமல் சாங்கோட பீட் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு சிக்கு டு ப்ரோமோ வீடியோவில் நம்ம தலைவருக்கான அப்பீரியன்ஸ் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. லைட்டாக நம்ம அனிருத்துலேருந்து ஒரு டிரான்சிஷனை கொடுத்து அங்கே தான் நம்ம தலைவரை நம்ம கண்ணில் காட்டுறாங்க. அதுலேயும் வந்த அனிருத்தோட டிரான்சிஷன்ல இருந்து நம்ம தலைவரை கொண்டு வர்றதெல்லாம் செம்ம வைபா பார்க்கறதுக்கே தலைவரோட ஒரு சில ஃப்ரேம்ஸாக இருந்தாலும் அது இந்த மாதிரி பயங்கர ஃபயராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கு என்னமோ நம்ம தலைவன் அனிருத் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த ஒரு ப்ரோமோக்கு கற்றுக்கிட்ட மாதிரி இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த பாட்டு படத்தில் வரும்போது நம்ம அனிருத்தும் உள்ளே இறங்கி பயங்கரமாக தலைவர் கூட ஸ்டெப் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்படி அனிருத்தையும் இந்த சாங்ல உள்ள கொண்டு வந்தா அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க நம்ம அனிருத்தோட கையில பாத்தீங்கன்னா கோல்டு வாட்ச் எல்லாம் அப்படியே ஒரு செயின் மாதிரி செஞ்சு அவரோட கையில வச்சிருக்காரு. இந்த கூலி மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பவர் ஹவுஸ் வைப் அந்த ஒரு வீடியோலையும் சரி, இப்போ இந்த ஒரு சிக்கு டு வைப் இந்த எல்லா வீடியோலையும் சிமிலரா இருக்க ஒரே விஷயம்னா அது இந்த கோல்டு வாட்சோட அனிருத் கையில இருக்க இந்த ஒரு செயின் தான். ஸோ என்னோட கெஸ் என்னன்னா இந்த கூலி மூவில இந்த மாதிரி ஒரு கோல்டு வாட்சாலான செயினை வச்சு ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்குன்னு தாங்க நினைக்கிறேன். இந்த கூலி மூவியே கோல்டை மையமா வச்சு அதை சுத்தி நடக்கிற ஒரு ஸ்மக்லிங் ஸ்டோரியா தான் இருக்கிற பட்சத்துல இந்த கோல்டு வாட்சாலான இந்த ஒரு செயின் மேபி இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தாங்க சொல்லணும். நம்ம லோகேஷ் கனகராஜோட முந்தைய படம் அதுல நம்ம விக்ரமோட ஐகானிக் டைலாகே ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அதுக்கு சிமிலாரிட்டியா இந்த ஒரு கூலி மூவில இங்க நம்ம தலைவரோட டைலாக கவனிச்சிங்கன்னா முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் தான் தலைவர் சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு டைலாக் அடிக்கடி சாங்லையும் வர்றவங்களால நல்லாவே கேட்க முடியும். இந்த ஒரு சிக்கு டு வைப் சாங்குக்கு அப்புறம் படத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஏன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்ட இந்த ஒரு கூலி மூவியோட பவர் ஹவுஸ் வைப் அந்த வீடியோக்கான பிரேக் டவுன் வீடியோல இந்த ஒரு சிக்கு டு வைப் சாங்குக்கு அப்புறம் நம்ம உபேந்திரா தலைவரை தேடி தலைவர் இடத்துக்கே வரப்போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயமே என்னன்னா இந்த கூலியோட பவர் ஹவுஸ் வைப் இந்த வீடியோட ஆரம்பத்துல உபேந்திரா ஏதோ ஒரு இடத்துக்குள்ள உள்ள போற மாதிரி இருக்கும்.
அவருக்கான பேக் ஷாட்டில் தான் அவரை நமக்கு காட்டுவாங்க. ஸோ அந்த டைமில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் தொங்க விட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு இடத்துல தான் நம்ம தேவா நம்ம ரஜினி சார் டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இங்கே இந்த ஒரு சாங்க்கு அப்புறம் இவங்க 2 பேத்துக்குமான ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கணும். இல்லைனா நம்ம உபேந்திரா இங்கே தலைவர் வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒரு சாங் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஸோ அதை எப்படி மூவியில் காட்ட போகிறாங்க அப்படின்ற ஐடியா எனக்கு சுத்தமாக இல்லைங்க. ஸோ இந்த விஷயத்தை நான் அந்த கூலியோட பவர் ஹவுஸ் வைப் அந்த வீடியோக்கான பிரேக் டவுன் வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருப்பேன். இது இந்த சிக்கு வைப்புக்கு முன்னாடியா இல்லை பின்னாடியா அப்படின்றது தான் இங்கே டவுட்டே. அதனால தான் இந்த வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த ஒரு வீடியோ. இதுக்கப்புறம் எனக்கு பேசுறதுக்கு எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லை. நீங்கள் இந்த சிக்கு வைப் வீடியோவில் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு 7 இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாமா? போயிட்டு வரேன்.